பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இப்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் நம்மை குணப்படுத்தும் நம் ஆண்டவர் சென்ற இடமெல்லாம் சென்று நன்மைகளையே செய்து பல்வேறு நோய் நொடிகளை, பிணிகளை, பேய் பிடித்தவர்களை விடுவித்த தெய்வம் நம் மத்தியிலே நடந்து வந்து நம்மையும் குணப்படுத்த போகிறார். Praise the Lord. Hallelujah. 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 உங்கள எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவருடைய அற்புதத்தை நாடி குணப்படுத்துதலை தேடி வந்திருக்கிறீங்க? கை தூங்க பார்ப்போம். Praise the Lord. ஜோரா கை தட்டி நன்றி சொல்லுங்க பாப்போம். சத்தமா கை தட்டுங்க பாப்போம். சத்தமா கை தட்டுங்க பாப்போம். Thank you. இந்த ஆண்டவர் இயேசு எப்படி குணப்படுத்துகிறார், அவருடைய வல்லமையான செயல்கள் என்னன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நற்செய்தியாளரும் நமக்கு பதிவு செய்யறாங்க. அதுல மத்தேயு இவருடைய குணப்படுத்துதலை பத்தி மிக அழகா பேசுறார். மத்தேயு 4வது அதிகாரத்துல 23வது வசனத்துல வாசிக்கிறோம். இயேசு கலிலேய பகுதி முழுவதும் சுற்றி வந்தார், அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார், விண்ணரசு பற்றிய நற்செய்தி பறைசாற்றினார், மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. ஆக இந்த இயேசுவால் குணப்படுத்த முடியாத நோய் அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. இதை நீங்க முதல்ல நல்லா உங்களுடைய மனதில் வச்சுக்கணும். அது என்ன நோயாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவர் இயேசு அனைத்து நோய்களையும் குணப்படுத்துகிறார். அடுத்த வசனத்துல பாருங்க, அவரை பற்றிய பேச்சு சிரியா நாடு முழுவதும் பரவிற்று. பல்வேறு பிணிகளாலும் வாதைகளாலும் வருந்திய நோயாளர், பேய் பிடித்தோர், மதிமயங்கியோர், முடக்குவாதமுற்றோர் ஆகிய அனைவரும் அவரிடம் அழைத்து வரப்பட்டனர். இயேசு அவர்களை குணமாக்கினார். Praise the Lord. நல்ல கை சொல்லுங்க. Praise the Lord. Hallelujah. ஆக அவரிடம் வந்த அனைவரையும் குணப்படுத்தின இயேசு இன்னைக்கு நம்மையும் குணப்படுத்துவாரா, குணப்படுத்த மாட்டாரா? சத்தம் இல்லையே, இன்னும் சத்தம் இல்லையே. குணப்படுத்துவார். அதற்கு நம்ம ஒன்னே ஒண்ணு செய்யணுங்க. என்னது? ஆண்டவர் இயேசு இன்னைக்கு நம்மளை குணப்படுத்துவதற்கு நம்ம ஒன்னே ஒண்ணு செஞ்சாகணும். என்னது? என்னது? சரண்டர் பண்ணணும். வெரி குட். அடுத்து பாவத்தை அறிக்கையிட்டாச்சு. அடுத்து எல்லா அதிசயத்திலையும் நீங்க இதை பார்ப்பீங்க. என்ன செய்யணும்? நம்ம விசுவசிக்கணும், நம்பணும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள்ங்க, ரொம்ப சிம்பிள். ஆண்டவர் எல்லா நோய் நொடிகளையும் குணமாக்க வல்லவர். நம்மிடத்துல ஒன்றே ஒன்றை எதிர்பார்க்கிறார். என்னது? நம்பிக்கைங்க. faith. அந்த நம்பிக்கையை எப்படி நீங்க வெளிப்படுத்தணும்? யாயீரை போல ஆண்டவரிடத்தில் தாழ்ந்து பணிந்து கேட்கணும். தாழ்ந்து பணிந்து கேட்கணும். எனக்கு யாயீரை ரொம்ப பிடிக்கும். மார்க் 5வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். யாயீர் ஒரு தொழுகை கூட தலைவன். அவன்கிட்ட அதிகாரம் இருந்தது, காசு பணம் இருந்தது, செல்வாக்கு இருந்தது. ஆனா தன் மகள் சாகும் தருவாயில் இருக்கும் பொழுது அந்த யாயீர் யாரை தேடி வந்தான்? யாரை தேடி வந்தான்? இயேசுவை தேடி வந்தான். அவர் நினைச்சிருந்தார் சொன்னா அந்த இயேசுவை வர சொல்லுங்கப்பான்னு சொல்லி இருந்திருக்கலாம். அவருக்கு கீழே 7 தொழுகை கூடங்கள் இருந்துச்சு. தொழுகை கூடங்களுக்கெல்லாம் தலைவன். ஆனா அவன் பாருங்க, இந்த ஊரு என்ன நினைக்கும், அக்கம் பக்கத்தில் இருக்கவன் என்ன நினைப்பான்லாம் யோசிக்கலங்க. வந்தவன் தாழ்ந்து பணிந்து முழந்தாளிட்டு, என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறார், நீ வந்து உன்னுடைய கையை என் மகள் மீது வைத்தால் போதும், அவள் பிழைத்துக் கொள்வாள். Praise the Lord.
நல்லா கை சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. வசனம் சொல்லுதுங்க, இந்த ஆண்டவர் மறுபேச்சு பேசலங்க, உடனே அவரோடு போறார். அப்படி போகும் பொழுது அவருடைய வேலையாட்கள் வந்து சொல்லுவாங்க, யாரை பார்த்து சொல்லுவாங்க? யாயிரை பார்த்து சொல்லுவாங்க, உன் மகள் இறந்து போய்விட்டாள், போதகரை ஏன் தொந்தரவு செய்கிறீர்கள்? Why do you disturb the master? Your daughter is dead. அவங்க இப்படி கம்கமா குசு குசுன்னு அந்த யாயிரு காதல சொல்றது யாரு காதல விழுந்துருச்சு? யாரு காதல விழுந்துருச்சு? இந்த இயேசு காதல விழுந்துருச்சு. உடனே சொல்லுவார் பாருங்க ஆண்டவர், யாயீர் அஞ்சாதே, நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதே. Praise the Lord, hallelujah, hallelujah. அந்த இடத்துல நீங்களும் நானும் இருந்திருந்தோம்னு சொன்னா, ஆண்டவரை விட்டுட்டு நடுரோட்ல ஐயோ என் மக இறந்து போயிட்டாலே, ஐயோ எல்லாம் முடிஞ்சு போச்சேன்னு சொல்லி தலையிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு வீட்டை நோக்கி ஓடி இருந்திருப்போங்க. ஆனா யாயீர் அற்புதமான மனிதன், ஆண்டவரை நம்பினான். Praise the Lord, praise the Lord, hallelujah. இந்த உலகம் சொன்னால் என்ன, இந்த அறிவியல் சொன்னால் என்ன, என் தெய்வம் சொல்லுகிறார், யாயீர் அஞ்சாதே, பயப்படாத, நான் இருக்கிறேன், நான் வாழ்விக்கும் தெய்வம், நான் உயிர் கொடுக்கும் தெய்வம், நான் வாழ்வின் தெய்வம். Don't worry, doesn't matter. உன் மகள் இறந்து போயிருந்தாலும் பரவாயில்லை யாயீர், நீ எந்த நம்பிக்கையில என்னை தேடி வந்தவார், அந்த நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாத. No matter, எல்லாம் முடிந்து போயிருச்சுன்னு இந்த உலகம் சொல்லுது, I can start a new history for you. உனக்காக நான் புது வாழ்வை ஆரம்பிக்கக்கூடிய தெய்வம் நான். யாயீர் எவ்வளவு பெரிய ஒரு மனுஷன், இயேசுவை நம்பி அமைதியாக நடந்து போகிறான். இந்த நம்பிக்கை உங்கள்கிட்ட என்கிட்ட இன்னைக்கு வேணுங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வர்ற பிரச்சனையை பார்த்துட்டு இந்த ஆண்டவரை மறந்துட்டு பயந்து போயிடுறோம். சீடர்கள் எப்படி படகுல போகும் பொழுது அலைய பார்த்துட்டு பயந்து போய் பதறினாங்களோ, அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, ஏன் அஞ்சுகிறீர்கள், இன்னுமா உங்களுக்கு நம்பிக்கை இல்லை? ஏன் அஞ்சுகிறீர்கள்? அதே தெய்வம் இன்று உங்களையும் பார்த்து இன்று கேட்கிறார், ஏன் பயப்படுகிறீர்கள், ஏன் கலங்குகிறீர்கள், இன்னுமா உங்களுக்கு என் மீது நம்பிக்கை இல்லை? உங்கள நீங்க எழுதி கொடுத்த அந்த பெட்டிஷன்ஸ் இருக்குது பாருங்க, உங்களுடைய ஜெப கருத்துக்களை குருக்களாகிய நாங்கள் அனைவருமே தினந்தோறும் வாசித்து ஜெபித்து அதை வரிசைப்படுத்தி எழுதினோம். எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு மன போராட்டங்கள், எவ்வளவு கண்ணீர் கவலைகள். அதை வாசித்த பொழுது எங்களுக்கே மனது உடைந்து போனது. இருப்பினும் அன்பு சகோதரனை சகோதரியே, இன்னைக்கு இந்த குணப்படுத்தும் ஆராதனையில இங்க இருக்கக்கூடிய குருக்கள் நாங்கள் எல்லோருமே ஒன்றுமில்லாதவர்கள். இந்த குணப்படுத்துதலை அதிசயத்தை செய்து கொண்டிருக்கின்றவர் இந்த வாழ்விக்கும் தெய்வம் இயேசுதான். ஜோரா கைத்தட்டி நன்றி சொல்லுங்க பார்ப்போம். சத்தமா கைத்தட்டுங்க பார்ப்போம். சத்தமா கைத்தட்டுங்க பார்ப்போம். என்ன உற்சாகமா கைத்தட்டுங்க பார்ப்போம். என்ன உற்சாகமா கைத்தட்டுங்க. தேங்க்யூ. அப்போஸ்தலர் பணி திருத்துதர் பணி 3வது அதிகாரத்தில் வாசிப்போம். பேதுருவு யோவானு கோயிலுக்கு நடந்து போகும் பொழுது, ஐயா ஏதாவது பிச்சை போடுங்கயான்னு ஒருத்தன் கத்திக்கிட்டு இருப்பாரு. அவன் அன்னைக்கு கேட்டது 5 10 கேட்டாரு. ஆனா யோவான் என்ன சொன்னார், பேதுரு என்ன சொன்னாரு, பொன்னோ பொருளோ என்னிடம் இல்லை, என்னிடம் இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிறேன், எழுந்து நட. அவன் எழுந்து நடந்து துள்ளி குதித்து ஓடினான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நாங்கள் எல்லோருமே உங்களுக்காக ஜெபிக்கிறோம். எதன் பெயரால் ஜெபிக்கிறோம்? இந்த இயேசுவின் பெயரால் தான் ஜெபிக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் தான் ஜெபிக்கிறோம். ஆக நீங்க இந்த குணமளிக்கும் ஆராதனையில யாயிர் கொண்டிருந்த நம்பிக்கையோடு ஜெபிக்கணுங்க. யாயிர் கொண்டிருந்த நம்பிக்கையோடு ஜெபிக்கணும். கண்ணீரோடு ஜெபிக்கணும். கண்ணீரோடு ஜெபிக்கணும். போராடி ஜெபிக்கணும். எசேக்கியா மன்னனை போல அழுது ஜெபிக்கணும். அண்ணாளை போல முழந்தால் படியிட்டு அழுது ஜெபிக்கணும்.
பார்த்திமேயு குருடனை போல, இயேசுவே தாவீதின் மகனே என் மேல் இறங்கும் என்று கண்ணீர் விட்டு கதறி அழுது ஜெபிக்கணும். யாயிரை போல தாழ்ந்து பணிந்து முழந்தாள் படையிட்ட, ஆண்டவரே என் மகளை குணப்படுத்தும், என் மகனை குணப்படுத்தும் என்று பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னு வெக்கப்படாம ஜெபிக்கணும். அப்பொழுது நீங்களும் அந்த அற்புதத்தை உணர்வீர்கள். இப்பொழுது ஆண்டவருடைய தெய்வீக உடலை உங்கள் மத்தியில் எடுத்துக்கொண்டதற்கு முன்பாக ஆண்டவர் இயேசு எப்படி நம்மை குணப்படுத்துகிறார்னு சொல்லி ஒரு ஈவெண்ட்டை மட்டும் வாசிச்சு சொல்லி விடுகிறேன். ஒன் ஆஃப் தி ஆல்டர் பாய்ஸ் கேன் கம். யாராச்சும் ஒரு பெரிய பையன் ஆல்டர் பாய் இருக்கிறவங்க முன்னாடி வாங்க என் பக்கத்தில். மார்க் நற்செய்தி முதல் அதிகாரத்தில் 1வது வசனத்தில், 1வது அதிகாரத்தில் 45வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். மார்க் நற்செய்தி 1வது அதிகாரம் 45வது வசனத்தில், 40வது வசனத்தில், ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தாள் படியிட்டு வேண்டினார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார். இது ரொம்ப சின்ன பகுதிங்க, நீங்க வாசிக்காதது கிடையாது. இது அதுல உள்ள ஒரு சில விஷயத்தை மட்டும் சொல்றேன் பாருங்க. இதுல 2 கதாபாத்திரங்கள் வர்றாங்க. யார் யார் வர்றாங்க? சத்தமா சொல்லுங்க. ஒன்னு இயேசு, இன்னொன்னு தொழுநோயாளர். மார்க் நற்செய்தியாளர் அந்த நபருக்கு பெயரே கொடுக்கல. அவருடைய நோயே அவருடைய பெயராக மாறுது. அவருக்கு என்ன பேர் கொடுக்கிறாரு? அவர் ஒரு தொழுநோயாளர், லெப்ரசி. சேலத்தில் ஃபாதர்ஸுக்கு வச்சிருக்கிறாங்க, டைசன் ஃபாதர்ஸுங்க. அதில் போய் பார்த்தேன் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி. அவங்களுடைய கை இருக்கிறது, அந்த புண்களை பார்த்தா நமக்கு அவ்வளவு மனவேதனையாக இருக்குது, பார்ப்பதற்கும் அருவருப்பாக இருக்குது. அப்படியாப்பட்ட ஒரு மனிதர் வாயிலை உதட்டிலே கையை வைத்துக் கொண்டு, நான் தீட்டு, நான் தீட்டு, நான் தீட்டு என்று சொல்லிக் கொண்டு போகும் பொழுது எல்லோரும் ஓடி ஒளிந்து விடுவார்கள். ஊருக்கு வெளியில வச்சிருப்பாங்க இவங்களை ஒதுக்கி, குடும்பத்தினால ஒதுக்கப்படுவாங்க, சொந்த மனைவி கணவன் பிள்ளைகளால் வெறுக்கப்படுவாங்க. அப்படியாப்பட்ட ஒருவர் யாரை தேடி வருகிறார்? யாரை தேடி வருகிறார்? இயேசுவை தேடி வருகிறார். இன்னைக்கு நீங்க அந்த தொழுநோயார்கிட்ட இந்த ஒரு விஷயம் கத்துக்கணும். என்ன நடந்தாலும், என்ன தேவையாக இருந்தாலும் யாரை தேடி போகணும்? யாரை தேடி போகணும்? இயேசுவை தேடி போகணும். அங்க யாயிர் தொழுகை கூட தலைவன், a rich man, a powerful man, அவனும் யாரை தேடி வந்தார்? இயேசுவை தேடி வந்தார். இவன் ஒண்ணுமே இல்லாதவன், ஒதுக்கப்பட்டவன், தொழுநோயாளி, தீட்டு என்று ஒதுக்கி வைக்கப்பட்டவன், இவனும் தன் தேவைக்காக யாரை தேடி வந்தான்? இயேசுவை தேடி வந்தான். இந்த ஆண்டவர் முன்பாக நீங்க யாரு என்னெல்லாம் பார்க்க மாட்டாருங்க. இட் இஸ் இன் மைண்ட் யுவர் ஸ்டேட்டஸ். நீ யாரு, உன் டிகிரி என்ன, உன்னுடைய பணம் பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு, நீ புதுமையானவனா புனிதமானவனா பாவியா, ஒன்னும் பார்க்க மாட்டார். உன்னிடத்தில் இருக்கக்கூடிய தேவையை மட்டும் பார்ப்பார், உன் நோயை மட்டும் பார்ப்பார். இந்த மகனுக்கு என்னால் என்ன செய்ய முடியும், இந்த மகளுக்கு என்னால் இன்றைக்கு என்ன செய்ய முடியும், அவ்வளவுதாங்க ஆண்டவர் பார்க்கிறது. ஆக அவன் நான் தீட்டு என்று கத்திய உதடு இன்னைக்கு என்ன சொல்லுது? ஆண்டவரிடம் வந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால், உமக்கு விருப்பமானால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும். எனது நோயை நீக்க உம்மால் முடியும். ஆனா இது யார் விருப்பம் இல்லை, யாருடைய விருப்பம்னு சொல்றாரு? உனக்கு சித்தம்னா இயேசுவே. What a best prayer, what a best prayer. வந்து சும்மா வேண்டலங்க, முழந்தாள் படியிட்டு வேண்டாங்க, தாழ்ந்து பணிந்து வேண்டாங்க. பைபிள் உடனே சொல்லுது, இயேசு அவர் மீது இரக்கம் பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவனை தொட்டுன்னு இருக்குது தமிழ் பைபிள்ல. இங்கிலீஷ்லையும் பார்த்தீங்கன்னா he touched இருக்கும். ஆனா கிரேக்க பைபிள் எப்படி இருக்கு தெரியுமா? ஒரிஜினல் பைபிள், எழுதப்பட்ட பைபிள்ல அவனை தொட்டுன்னு இல்லைங்க, அவனை பிடித்துன்னு இருக்குதுங்க. இதுதான் அவனை பிடிக்கிறது, இது அவனை தொடுறது.
ஆண்டவர் நினைச்சிருந்தான்னு சொன்னா அவனை தொடாமலேயே, அவனை பிடிக்காமலேயே, நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என்று சொல்லியிருப்பாரு, அவன் குணம் பெற்றிருப்பான். ஆனா ஆண்டவர் இயேசு என்ன செய்கிறார்? அருவருக்கத்தக்க புண்களும் சலங்களும் இரத்தமும் வழிந்தோடுகிற அந்த அருவருக்கத்தக்க தொடுநோயை 2 கரங்களால பிடிக்கிறாருங்க. 2 கைகளால பிடித்து அவனை பார்த்து சொல்றாரு, அற்புதமா சொல்றாரு, நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக. Praise the Lord. Hallelujah. அவன் எப்படி ஜெபிச்சானோ அப்படியே பதில் கொடுக்கிறார். அவன் என்ன சொன்ன? ஆண்டவரே, உமக்கு விருப்பமானால் எனது நோயை நீக்கவும் முடியும். ஆண்டவர் சொல்றாரு, I do wish be made clean. நான் விரும்புகிறேன் நீ குணம் பெறு. ஏன் வார்த்தைன்னு மட்டும் சொல்லல, அவருடைய செயல்களினாலும் அவனுக்கு நம்பிக்கை கொடுக்கிறாரு. இந்த வருப்பா, உன்னைய தொட்டா தீட்டுன்னு சமுதாயம் சொல்லுது, நான் தொடுகிறேன், நான் தீட்டுப்படவில்லை, நீ வாழ்வு பெறுகிறாய். ஆண்டவருடைய அகராதியில அசிங்கம் அப்படிங்கிறதே கிடையாதுங்க. அசிங்கங்கிறதே கிடையாது, அருவருப்புங்கிறதே கிடையாது. உங்களுக்கு எனக்கும் இந்த அருவருப்பு, ஆண்டவருக்கு அவனும் அவரின் பிள்ளை. ஆகவே தான் சொல்றாரு, கையை நீட்டி பிடித்து நான் விரும்புகிறேன் நீ குணமாக. இன்னைக்கு அந்த ஆண்டவர் இயேசு உங்களையும் பார்த்து நிச்சயம் அதைத்தான் சொல்றாரு, நான் விரும்புகிறேன் என் அன்பு மகனே, நான் விரும்புகிறேன் அன்பு மகளே, நீ குணம் பெறு, நீ நலம் பெறு, நீ வளம் பெறு, நீ அருள் பெறு, நீ ஆசீர் பெறு. உன் அசிங்கம் எதுவாக இருந்தாலும் ஒப்புக்கொடு, உன் நோய் எதுவாக இருந்தாலும் ஒப்புக்கொடு. உன்னை நான் பிடித்து நான் உனக்கான கடவுள் என்பதை நான் வெளிப்படுத்துகிறேன் என்று சொல்லிதான் ஆண்டவர் இயேசு நம்ம மத்தியில் வருகிறார். அனைவரும் முழந்தால் படிக்கிடுவோம். இதோ குருக்கள் ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்தை உங்கள் மத்தியில் எடுத்து வரும் பொழுது நீங்கள் யாரும் ஆண்டவர் இயேசுனுடைய தெய்வீக பிரசன்னத்தை தொட முயற்சிக்க வேண்டாம். அது மற்றவர்களுக்கு இடையூறாக இருக்கும். நீங்கள் ஜெபித்துக் கொண்டே இருங்கள். பார்த்திமேயு இயேசு அவளியாக நடந்து போகிறார்னு கேள்விப்பட்டதும், இயேசுவே தாவீதின் மகனே என் மேல் இறங்கும் என்று உரக்க கத்தினான் என்று மார்க் பதிவு செய்கிறார். ஏன் தெரியுமா? ஐயோ, இந்த வாய்ப்பை விட்டுட்டேன்னு சொன்னா இனிமே இந்த ஆண்டவர் இயேசு எப்போ என் பக்கத்துல கடந்து போக போகிறார், எப்பொழுது நான் பார்வை பெற போகிறேன், இந்த வாய்ப்பை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் கத்தி அழுவா. அதே போல நீங்களும் கண்ணீர் விட்டு செபியுங்கள், வேதனையோடு செபியுங்கள். நிச்சயம் ஆண்டவர் இயேசு உங்களையும் பார்த்து நான் விரும்புகிறேன் குணமாக என்று சொல்லுவார். யாயிரை போல எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒப்புக் கொடுங்கள், கவலைப்படாமல் செபியுங்கள். ஆண்டவர் இயேசு நம்மீதும் இரக்கம் கொள்கிறார். குணப்படுத்தும் ஆண்டவரே, நான் குணமாவேன் ஆண்டவரே. தந்தையே, இறைவனே, இயேசுவே
சுகப்படுத்தும் ஆண்டவரே, நான் குணமாவேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போம். நாம் நோய் நொடிகளை ஒப்பு கொடுப்போம். இதோ ஆண்டவர் இயேசு உங்கள் மீது தன் சுகத்தை கொள்ளுகிறார், அருள் ஆசீர் பெறுகிறார். இதோ இந்த ஆண்டவர் இயேசு குணமளிப்பவர். இதோ உங்களுடைய உடல் வேதனைகளை ஆண்டவர் முன்பாக ஒப்பு கொடுப்போம். உள்ள வேதனைகளை ஒப்பு கொடுப்போம். கண்ணீரோடு ஒப்பு கொடுப்போம். என் உடல் வேதனைகள் உன் முன்னால் வைத்தேனையா, என் உடல் வேதனைகள் உன் முன்னால் வைத்தேனையா, எந்தன் கண்ணீரினால் உந்தன் பாதம் நனைத்தேனையா. தாவீதின் மைந்தனே, மனமிரங்கும் ஐயா, உயிருள்ள தேவனே, உயிர் தாரும் ஐயா. தாவீதின் மைந்தனே, மனமிரங்கும் ஐயா, உயிருள்ள தேவனே, உயிர் தாரும் ஐயா. இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. அன்பு இயேசுவே, இதோ தோல் நோயோடு செபித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சகோதரியை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவே, குழந்தை பாக்கியம் இல்லையே, இதோ இன்னும் எனக்கு குழந்தை வர இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தம்பதியரை ஒப்பு கொடுக்கிறேன். மகனுக்கு குழந்தை வர வேண்டியும் மகளுக்கு குழந்தை வர வேண்டியும் ஜெபிக்கிற தாய்மார்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவே, இதோ ஒரு மகனின் தோல் நோய் நீங்க ஜெபிக்கிற அந்த தாயையும் அந்த தோல் நோய் கொண்டவரையும் ஒப்புக் கொடுக்கிறார். இதோ வலிப்பு நோயினால் அவதி வருகிற அந்த சகோதரனை ஒப்புக் கொடுக்கிறார். கைவலி நீங்கவும், கண் பாதிப்பு நீங்கவும், இரண்டாவது குழந்தை வர வேண்டியும் ஜெபிக்கிற தம்பதியரை ஒப்புக் கொடுக்கிறார். மேலும் மூட்டு வலி, இடுப்பு வலி, தன்னுடைய மனைவியினுடைய நோய், வீசிங் ப்ராப்ளம், இரத்த கொதிப்பு நோய், கணவருக்கான வயிற்றுப்புண், சிறுநீரக கல் பிரச்சனை, இருதய நோயோடும் தன்னுடைய கிட்னி வீங்கியும் இயேசுவே உம்முடைய தொடுதலுக்காக ஏங்கி நிற்கிற சகோதரனை ஒப்புக் கொடுக்கிறார். டான்சில் பிரச்சனை, தன்னுடைய மனைவியினுடைய கால் நோய்க்காக செபிக்கிற கணவனை ஒப்புக் கொடுக்கிறார். அற்புதம் செய்யும், அதிசயம் செய்யும். உம் திரு இரத்தத்தினால் என்னை கழுவுமையா, உம் திரு இரத்தத்தினால் என்னை கழுவுமையா, என் நாடி நரம்புகளை வலுப்பெற செய்யுமையா, என் நாடி நரம்புகளை
வலு பெற செய்யும் ஐயா. தாவீதின் மைந்தனே, மனமிரங்கும் ஐயா. உயிருள்ள தேவனே, அருள் தாரும் ஐயா. இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. அன்பு இயேசுவே, தன்னுடைய அக்கா மகனுக்காக மனநோய் நீங்க ஜெபிக்கிற அந்த சகோதரியையும் அந்த சகோதரனை ஒப்புக் கொடுக்கிறோம். வயிற்றிலே கட்டி நீங்க ஜெபிக்கிறவரை ஒப்புக் கொடுக்கிறோம். கைவடி நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கும் சகோதரனை ஒப்புக் கொடுக்கிறோம். தன்னுடைய கணவரின் உடல்நலத்திற்காக ஜெபிக்கிற மனைவியையும் அவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். 10 வருடம் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லையே என்று ஏங்கி ஜெபிக்கிற அந்த சகோதரியை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே, உடல் வேதனைகள் உன் முன்னால் வைத்தேனையா. எந்தன் கண்ணீரினால் உந்தன் பாதம் நனைத்தேனையா. தாவீதின் மைந்தனே, மனமிரங்கும் ஐயா. உயிருள்ள தேவனே, அருள் தாரும் ஐயா. இயேசுவே, இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. இசைக்கு அரசன் தனது நோய் நீங்க அழுது கொண்டு ஜெபித்தான். ஆண்டவர் உடனே அவரது ஜெபத்தை கேட்டார். அன்னாள் குழந்தை வரம் இல்லாமல் ஆலயத்தில் விழுந்தால் படியிட்டு அழுது புலம்பி வேண்டிக் கொண்டிருந்தார். ஏலி பார்த்து சொல்லுவார், இன்னுமா நீ உனது குடிவெறியை விடவில்லை? அப்பொழுது அன்னாள் சொல்லுவாள், ஐயா, நானோ உள்ளம் நொந்த ஒரு பெண். ஐயா, நானோ உள்ளம் நொந்த ஒரு பெண். எனது துன்பத்தின் மிகுதியால் நான் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் முன்பாக நான் என் வேதனைகளை கொட்டிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுவார். ஆம் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த ஆண்டவர் முன்பாக நீயும் உன் வேதனைகளை கண்ணீரோடு கொட்டிவிடு. அப்பொழுது ஏலி சொல்லுவார், அம்மா கவலைப்படாதே, இஸ்ரவேலின் தெய்வம், யாக்கோபின் தெய்வம், ஈசாக்கின் தெய்வம் உன் ஜெபத்தை கேட்டருள்வார். அதே போல சாமுவேல் அன்னாளின் ஜெபத்தினால் பிறப்பான். ஆகவே தான் சாமுவேல் என்பதற்கு கேட்டு பெற்றவன் என்பது பொருள். அன்பு சகோதரனே, சகோதரியே, இதோ இந்த நேரத்தில் எல்லோரும் முட்டி போடுங்க. இறுதி ஜெபத்தில் நுழைய போகிறோம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க போகிறோம். உங்களுடைய கடன் பிரச்சனையை ஒப்பு கொடுங்க. எத்தனையோ பேர் எவ்வளவோ லட்சத்துல, ஏன் 2 கோடி கடனோட தன்னுடைய வாழ்க்கையில வேதனையோடு இங்கு ஒரு சகோதரி முழந்தால் படிட்டு செபிக்கிறார்.
1,75,00,000 கடனோடு இங்க ஒரு சகோதரி வேதனையோடு செபிக்கிறார். கணவன்மார்கள் சில பேர் மனைவிக்கு உண்மையா இல்லாம எல்லாவற்றையும் மறைத்து தன் விருப்பம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சகோதர சகோதரியும் ஒப்பு கொடுப்போம். 27 பேர் குடும்ப அமைதிக்காக ஜெபம் சொல்லி ஜெபிக்க எழுதி கொடுத்திருக்கிறாங்க. அவங்கள ஒப்பு கொடுப்போம். கண்ணீரோடு செபிப்போம், வேதனையோடு செபிப்போம், பராக்கு பார்க்காம செபிப்போம், முழந்தால் படிட்டு செபிப்போம். தாவீது 56:8 சொல்றாரு, ஆண்டவரே ஆண்டவரே என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிந்திருக்கிறீர். என்ன ஒரு வசனம் பாருங்க. ஆம் அன்பு சகோதரனை சகோதரியே, கண்ணீரோடு ஜெபிக்கிற உன்னுடைய துன்பங்களின் எண்ணிக்கையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். பிரச்சனை 1, துன்பம் 2, துன்பம் 3 சொல்லு, இந்த ஆண்டவருக்கு தெரியும். ஒப்புக்கொண்டு எல்லாவற்றையும் ஒப்புக்கொண்டு கண்ணீரோடு ஜெபி. அடுத்து தாவீது சொல்றான், ஆண்டவரே எனது கண்ணீரை நீர் உமது தோர் பைகளில் சேகரித்து வைக்கிறேன். ஆமென் ஆமென் ஆம் இயேசுவே, நாங்கள் வடிக்கக்கூடிய ஒவ்வொரு கண்ணீரையும் இயேசுவே நீர் உமது திரு கரங்களிலே சேகரித்து வைக்கிறேன். ஆகவே தான் அந்த நயீன் பட்டணத்து விதவை அழுத பொழுது அம்மா அழாதீர் என்று சொன்னார் இந்த இயேசு. கண்ணீரோடு செபிக்கிற உன்னையும் இந்த இயேசு அழாதீர் என்று சொல்லி உன்னையும் ஆசீர்வதிக்கிறார். நம்பிக்கையோடு செபிக்கிறத கடவுள் கேட்கிறார். அதிலும் உடைந்து போன உள்ளத்துல நொறுங்கிய நெஞ்சத்தோடு வேதனையோடு செபிக்கிற ஜெபத்தை கடவுள் கேட்கிறார். ஆகவே தான் நம்புகிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று ஆண்டவர் சொன்னார். நம்புகிறவனுக்கு எல்லாம் கூடும். தஞ்சை பக்கத்துல ஜான் போஸ்கோ பாத்திமா மேரின்னு ஒரு தம்பதி இருந்தாங்க. குழந்தை பாக்கியம் இல்ல, ஊரே சிரிச்சிச்சு. அந்த கிராமத்துல அந்த பெண்ணுக்கு குழந்தை இல்லாதன்னு சொன்னதுனால அருவருப்பா பேசினாங்க, சபிக்கப்பட்டவள்னு சொன்னாங்க. அந்த பெண் தண்ணி பிடிக்க போனா சாடையா சொல்லுவாங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா விளங்காத வந்துட்டான்னு சொல்லுவாங்க. அதனால அந்த பெண் எங்கேயும் போமாட்டா, வெக்கப்பட்டுக்கிட்ட. கணவனை டார்ச்சர் பண்றாரு, மாமியார் குழந்தை இல்லைன்னு டார்ச்சர் பண்றாங்க. எதுவும் படிக்காத இந்த பெண் ஜெபமாலை கையில் எடுத்துக்கொண்டு அந்த காலத்திலேயே தனியாக நடந்து வேதனையோடு வேளாங்கண்ணிக்கு நடந்து சென்றார். 1 வருடம், 2 வருடம், 3 வருடம். ஐயோ இந்த ஊர் என்னை பற்றி பழி சொல்லாக பேசுகிறதே, பழித்துரைக்கிறதே, வேதனையோடு இருக்கிறனே என்று சொல்லி கண்ணீரோடு செபித்துக் கொண்டே தனியாளாக அந்த வேளாங்கண்ணி ஆலயம் நோக்கி சென்று செபித்தார். 5 வருடங்கள் 6 வருடங்கள் நடந்து சென்றார். அப்பொழுது கணவர் சொன்னார், இவ்வளவு தூரம் கடந்து போயிட்ட, இனிமே உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காது, விற்று பேருந்துல போகலான்னு சொன்ன பொழுதும் கூட தன்னுடைய துன்பத்தின் வேதனையால் அன்னாளை போல அழுது கொண்டே நம்பிக்கையோடு சென்றார். 9 வருடங்கள் கழித்து 10வது வருடத்துல கடவுள் அவள் ஜெபத்தை கேட்டார். எந்த வயிற்றிலே குழந்தை உருவாகாது என்று சொன்னார்களோ அங்கே கடவுள் குழந்தை கொடுத்தார். ஒரு குழந்தை அல்ல, அடுத்து 3 பிள்ளைகளை கொடுத்தார். 3வது ஒரு மகன் இன்ஜினியராக இருக்கிறார், 2வது ஒரு மகள் ஆசிரியை, முதல் மகன் குருவாக உங்கள் முன்பாக பேசிக் கொண்டிருக்கிறார். இதோ ஆண்டவர் அதிசயம் செய்கிறார், இதோ நம் தேவன் வல்லமை செய்கிறார். இந்த ஆண்டவர் இயேசு ஏழு எளியோரின் கண்ணீரை பார்க்கிறார். எப்படி தாவீது கண்ணீரோடு ஜெபிச்சான், ஆண்டவரே எனது கண்ணீரை முத தோர் பைகளில் சேகரித்து வைக்கிறேன். நீர் வடிக்கும் ஒவ்வொரு கண்ணீரையும் இந்த தேவன் தன் உள்ளத்திலே சேகரித்து வைக்கிறார். எந்த இடத்துல நீ அவமானப்படுத்தப்படுகிறாயோ அதை இடத்திலேயே ஆண்டவர் உன்னை வாழ்விப்பார். இதை யாரால் முடியும்? இந்த இயேசுவால் முடியும். இந்த தெய்வத்தினால் மட்டும் தான் முடியும். இந்த ஆண்டவரால் எல்லாம் கூடும், நம்புகிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்ன தெய்வம் இதோ என் ஏழை தாயின் வாழ்க்கையிலே செய்து காண்பித்தார். அந்த அம்மா 9 வருடங்கள் காத்திருந்த பொழுது ஆண்டவர் பார்த்திருப்பார்.
ஐயோ இந்த பொண்ணு இவ்வளவு வேதனையோடு வராளே, கவலைப்படாதம்மா, உன்னுடைய வயிற்றிலே ஒரு குழந்தையை அல்ல ஒரு குருவானவரை வைக்கிறேன், be blessed என்று சொல்லி எங்கள் ஊரிலே முதல் குருவானவரை கொடுத்தார். எனக்கு மாமாவோ சித்தப்பாவோ யாருமே ஃபாதர்ஸ் கிடையாது. எனக்கு இந்த குருத்துவம் என்பது புதிதானது. அதிலும் பாருங்க, எங்க அம்மாவுக்கு கையெழுத்து கூட போட தெரியாது. அவள் வயிற்றில பிறந்த குழந்தை இன்று விவிலிய பேராசிரியர், 9 மொழிகளுக்கு மேலாக பேசி பல்வேறு நாடுகளுக்கு கடவுள் அழைத்து சென்று இதோ இந்த நாளில அவரை குறித்து உங்களுக்கு முன்பாக சான்று பகர வைத்திருக்கின்றார். என் அம்மாவின் வாழ்க்கையில செய்த இந்த தேவன் உன் வாழ்க்கையிலும் செய்ய மாட்டாரா? ஆண்டவர் இயேசு உன்னை குணப்படுத்துகிறார், உன் கண்ணீரை துடைக்கிறார், உன்னை பலப்படுத்துகிறார், உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன தெய்வம் நம் வாழ்க்கையிலும் இன்று செய்து கொண்டிருக்கிறார். நன்றி செலுத்துவோம், நன்றி சொல்லுவோம். நீங்கள் எதை கேட்டு எதை வேண்டி ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதை கிடைத்து விட்டீர்கள், பெற்றுக் கொண்டீர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு நன்றி சொல்லுவோம். நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. எங்கள் வாழ்க்கையில இன்று நீர் அதிசயம் செய்திருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையில நீர் எங்களை குணப்படுத்தி இருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையில இன்று நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கான புது நம்பிக்கையை கொடுத்திருக்கிறீர் இயேசுவே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, வாயை திறந்து நன்றி சொல்லுங்க, வாயை திறந்து இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த வல்லமை மிக தேவன் நம் எல்லோரையும் ஆசீர்வதித்து இருக்கிறார். நன்றி இயேசுவே. இது இந்த நாளில நீர் எங்களோடு பேசி நடக்கிறீரே, எங்கள் மத்தியில நடந்து வந்து எங்களை குணப்படுத்தி இருக்கிறீரே, எங்கள் கண்ணீரை துடைத்து இருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. எங்களுடைய பொருளாதார நெருக்கடிகளை உடைத்தெறிந்து, கடன் பிரச்சனைகளை உடைத்தெறிந்து, நோய் நொடிகளை உடைத்தெறிந்து வாழ்வு கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. இதோ இப்பொழுது நம்முடைய தந்தை அவர்கள் நமக்கு இறுதி ஆசிரை கொடுக்க அனைவருமே ஆண்டவர் இயேசுவின் இறுதி ஆசிரை பெற்றுக் கொள்வார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் உள்ளம் மருள வேண்டாம், கலங்க வேண்டாம். உங்களை நான் ஒருபோதும் திக்கற்றவர்களாக விடமாட்டேன். அம்மாவும் நீதானே ஏசையா, என் அப்பாவும் நீதானே ஏசையா, என் அம்மாவும் நீதானே ஏசையா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். நல்ல உற்சாகமா சொல்லுங்க, இயேசுவுக்கே புகழ்.
இன்னும் சத்தம் இல்லை. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த இருக்கின்றார், குணப்படுத்த இருக்கின்றார். பலத்த கரவொலி எழுப்பி ஆண்டவருக்கு நம்முடைய மகிமையை செலுத்துவோம். சத்தம் இன்னும் சத்தமாக செலுத்துவோம். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. அனைவருமே இந்த குணமளிக்கும் வழிபாட்டில் ஆர்வத்தோடு பக்தியோடு கலந்து கொண்டு ஜெபித்திருக்கிறீர்கள். நம்முடைய ஜெபத்தின் வழியாக இந்த வளாகத்தில் இருந்த அனைவருமே குணம் பெற்றிருக்கிறார்கள். Praise the Lord. Hallelujah. இந்த நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாம் தொடர்ந்து பயணிப்போம்.